ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, எம்ஜிஆர் மக்கள் கட்சி அதிமுகவை காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் அவர்களையே நினைத்து வாழ்கின்ற உடன்பிறப்புகளையும் குடும்பங்களையும் அவரை நம்பியுள்ள மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. அந்த கட்சி இரட்டை இலையும் அவர் ஆரம்பித்த கட்சியும் நமக்கு உயிர் மூச்சு. இதையெல்லாம் துண்டு போட்டு விளையாடுபவர்களை நாம் ஒழித்து கட்டி அந்த கட்சியையும் காப்பாற்ற வேண்டும். எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைமையேற்று அதிமுகவையும் இணைத்து 2026 ஆட்சி ஆள வேண்டும். தொண்டர்களுடைய முக்கிய பொறுப்பு. மெர்க்குரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காரு அப்படின்னா, எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் நிறுவனர் வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்கலாம்னு இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க மக்களுக்கு. எம்ஜிஆர் கூட எனக்கு அறிமுகம் கிடைச்சது 1977. என்னுடைய சொந்த ஊர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் தான் எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமானது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னை வந்து காலேஜ் படிக்க வச்சு கார்ப்பரேட் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஆக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க? அதுக்கு எனக்கு சென்னை கார்ப்பரேட் ஸ்கூலில் நான் டை ஹெட்மாஸ்டர், என் பேர் விஸ்வநாதன் கூப்பிட்றத விட டை ஹெட்மாஸ்டர் டைகாரன் தான் சொல்லுவாங்க. ஏன் டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? எம்ஜிஆர் நிறைய படத்தில் வந்து டை கட்டுவார். அது மெஜஸ்டிக்கான விஷயம். ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுன்ட்டு அதில் தான் நான் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தேன். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாள் வந்து வேறு கலருக்கும் நான் டை ஷூ. பட் அந்த திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு டை ஒயிட் ஷூ போடுவேன். ஸோ இது வந்து நல்லா வச்சது. என் ஸ்டூடெண்ட்டுங்களும் அந்த மாதிரி தான் கற்றுக் கொடுத்தேன். என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க? இங்கிலீஷ் தான். நான் எம்ஏ இங்கிலீஷ் தான் எடுப்பேன். இவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அந்த டிசிப்ளினை பற்றி சொல்லுவேன். இல்லை, எனக்கு இதில் என்ன வியப்புன்னா, வாட்ச் காட்டுங்க, கேமரா காட்டுங்க. வாட்ச்சு போடுற பேனா, ஷூலேருந்து எல்லா சாக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒரே கலரில் போட்டிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி வாட்ச் கிடச்சிது உங்களுக்கு? எங்கே கிடச்சிது வாட்ச்? சரவணா ஸ்டோரு, ஜெயச்சந்திர ஸ்டோரு, இந்த ஸ்டோர்லாம் போய் நானே இந்த மாதிரி எத்தனை கலர் வச்சுருக்கீங்க? பேட்டர்ன் ஒரு 13 கலர் இருக்குது. என்னெல்லாம்? திங்கக்கிழமை வந்து ஆரஞ்சு போடுவேன். ஓகே. செவ்வாய்க்கிழமை ரெட்டு போடுவேன். ஓகே. புதன்கிழமை க்ரீனு, வியாழக்கிழமை எல்லோ. நான் எல்லோ போட்டேன்னா அன்னைக்கு வந்து தேர்ஸ்டேன்னு வியாழக்கிழமைன்னு அர்த்தம். ஓ. வெள்ளிக்கிழமை வந்து ரோஸ் கலர் போடுவேன். சனிக்கிழமை பிளாக் போடுவேன். இது ஏதாவது ஜோசியர் சொன்னாங்களா இல்லை நீங்களே இந்த கலர்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க இந்த நாளைக்கு? இது எப்படின்னா, அது எனக்கு ஒரு அரசியலுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சது இந்த கலர். ஓ. நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 82லேருந்து 84 வரைக்கும் எம்ஜிஆர் சொல்லி நான் கட்சி பண்ணி ஜெயலலிதா கூட பணியாற்றிட்டு இருக்கிறேன். என்னுடைய ப்ரொமோஷன் விஷயமா நான் ஹைகோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டிருந்தேன். சரி பண்ணோம். அப்புறம் எங்கள் சீனியர் லாயர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த அம்மாவை பார்த்தா நல்லாயிருக்கும், அந்த அம்மா வந்து கமிஷனர் கூப்பிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே இன்னும் ஒரு வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் முடியாது, வேஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு நான் பார்க்குறதுக்கு போகிறேன். அப்போ தான் வந்து அந்த நிகழ்வில் வந்து ஏன் இந்த அடிப்படை இது விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த 28 வருஷம் கழித்து தான் ஜெயலலிதா மட்டும் பாய்ஸ் கார்டனுக்கு நான் போகிறேன். அப்போ அந்த பாய்ஸ் கார்டனில் மெயின் ரோட்லேருந்து சோழா ஹோட்டலில் இருந்து அவன் வீடு போகிற வரைக்கும் சில நிகழ்வுகளில் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பல நிகழ்வுகளை பார்த்தேன். அது எனக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் அதுவும் எனக்கு ஒரு தாக்கம். அதிமுக போட்டி ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு எடுத்துக்கலாமா உங்கள்ட்ட? ஜெயலலிதா போட்டி அதிமுக போட்டியா? அதிமுக நிச்சயமாக போட்டி கிடையாது. அதில் உள்ளே இருக்கிறவங்களுக்காக தான் போட்டி. அதில் உள்ளே இருக்கிறவங்க ஜெயலலிதா முதற்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி, ஓபிஎஸ்ஸு அதான் சொல்கிறாங்க வந்து நான் ஜெயலலிதா கூட இருந்தேன்னு சசிகலா சொல்கிறாங்க, தினகரன் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆதாயத்தோடு, ஏதோ ஒரு சொத்து சேர்த்துக்கிற ஆதாயத்தில் தான் வந்து அரசியல் நோக்கத்தோடு அவங்க சப்போர்ட் பண்ணாங்களே தவிர, அதெல்லாம் வந்து மக்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து நான் அந்த கட்சியை துவங்கிட்ட காரணம். எடப்பாடிக்கு வந்து ஒரு அரசியல் தன்மை இல்லை, அரசியல் சாணக்கியத்தன்மை இல்லை. எப்படி தோக்கக்கூடிய கட்சியாது? ஆலமரமான கட்சி இன்னைக்கு அசோக மரம் மாதிரி நின்னுங்க. அது அசோக மரம் மாதிரி எல்லாத்தையும் இழந்து நிற்குது. எனக்கு பட்டு வேலை முள் வேலை மரம் மாதிரி என்னால் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்ஜிஆர் எனக்கு என்ன சொன்ன, ஒரு அரசியலுக்காக ஒரு அறிவுரை சொன்னார். எனக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன சொன்னார், ஒன்று வந்து குறைகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அப்படின்னா சொன்ன வலிய சண்டைக்கு போகாத, வலிய சண்டைக்கு வந்தால் விடாதன்னு சொன்னார். ரெண்டாவது வந்து பசின்னா கொடுத்துரு, இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அடுத்து வந்து தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு தயங்க வேணான்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், இது அவர் என்ன இந்த அரசியலேருந்து பிரித்து நான் வந்து எப்போவுமே வந்து யதார்த்தமாக எல்லாம் நடக்கிற உண்மை எம்ஜிஆர்கிட்ட நேரடியாக சொல்லுவேன்.
அப்போ சொல்லும்போது இனிமேல் இப்படி சொல்லக்கூடாது, ஒரு பேப்பரில் எழுதி கொண்டா நான்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார். அப்புறம் எனக்கு வந்து அதாவது வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை ரெடி ஆகுது. அப்போ பார்த்த உடனே படிக்க வச்சு எல்லாத்தையும் பண்ண பிறகு எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துருங்க, படிக்க வச்சுட்டீங்க, வயசான அம்மா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை போட்டார். வேலை போட்டு இந்த ஆர்டரை கொடுக்கவும் போகும்போது முடிஞ்சு அவர் சொல்கிற அப்போ தான் சொல்கிறார், அரசியலை பற்றி சொல்கிறாரு. அப்போ வந்து டிஜிபி ஸ்ரீபாலில் இருக்காங்க, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் இது வீட்டில் நடந்த நிகழ்வு. உனக்கு வந்து அரசியலே வேணாம், நீ நேராக போகணுன்னு ஆசைப்பட்ற, என்னாலே முடியல, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராக போகணுன்னு நினைக்கிறேன், இதில் வளைஞ்சி நெளிஞ்சாலும் சாதாரண நல்ல அரசியல், அதனால் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக போ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை அனுப்புனார். நான் அரசியலில் ரொம்ப ஈடுபாடு இருந்தேனே, தலைவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசு ரொம்ப அப்படியே அப்செட் ஆகி அவர் வீட்டை விட்டு 10 இடத்துலேருந்து படிக்கட்டை விட்டு கீழே இறங்குறேன். நான் அப்செட் வந்து கவனிக்கிறாரு. கவனிச்சு என்ன சொல்ல, அது ஒரு போலீஸ்கார் கூப்பிடு அப்படின்னாப்புல. அப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு தான் தோள் மேலே தட்டி சொல்கிறாரு, அரசியல்னாக்கா நிறைய பொண்ணு உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, அந்த எதிர்ப்புகள்லாம் சமாளிக்க முடியுமான்னு பாரு, அதுக்கு பிறகு உன் மனசு சொல்லிச்சேன்னா அரசியலுக்கு வான்னு சொன்னார். அப்போ அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் முதல்லையே. திருப்பி 2வது ஒரு கமா வைக்கிறார். அந்த கமா வச்சு தான் எனக்கு ஒரு அரசியலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது. அப்புறம் வந்து 2016 நான் வந்து பெரம்பூர் தொகுதி கேட்குறேன். நான் சிட்டி ஃபுல்லாக யார்கிட்ட? ஜெயலலிதா கிட்ட. இது ஜெயலலிதா கிட்ட தொகுதி கேட்டீங்க? ஜெயலலிதா கிட்ட கேட்குறேன், மனு தாக்கல் பண்ணேன், வேட்பாளருக்கு மனு தாக்கல் பண்ணேன். ஏன்னா அந்த சிட்டி ஃபுல்லாகவே ஒரு 30 ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன், கார்பரேஷன் என்டையர் சிட்டி எனக்கு தெரியும். பெரம்பூர் சைடெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கன்றதுனால அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் பெரம்பூரில் நான் சீட்டு கேட்குறேன். போன பிறகு அப்புறம் வேட்பாளர் லிஸ்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி வருது. என் பேர் எல்லாம் வெற்றிவேலு கொடுக்குறாங்க. வெற்றிவேலு முக்கியமாக இல்லை வந்து எம்ஜிஆர் கூட பயணித்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு கொடுக்கணுமா, கட்சியில் இருந்து யாருக்கும் கொடுக்கணும்ல. அதனால் வந்தானே சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மாவை எதிர்த்தே நான் என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்த்து இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சியை ஆரம்பித்தேன். அவங்க எலெக்ஷன் எதிர்த்து நான் ஆர்கே நகர் ஃபர்ஸ்ட்டில் எலெக்ஷன் ஆர்கே நகர் பண்ணலான்னு இருந்தேன். அந்த அம்மா அங்கே தான் நிற்கிறாங்க. அப்புறம் நான் யோசனை பண்ணேன். அப்புறம் அங்கே ஆர்கே நகர்லாம் அந்த ஜேஜே நகர், எம்ஜிஆர் நகர், அண்ணா நகர், 7 நகர் 4 ஸ்கூலில் 2004 நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ வந்து சேகர் பாபு வந்து எம்எல்ஏ வரத பொழுது, கேபி அன்பழகன் வந்து கார்பரேஷன் மினிஸ்டர். அப்புறம் இவங்ககிட்டலாம் சொல்லி அந்த பக்கம்லாம் பள்ளிக்கூடம் இல்லை, ஸ்லம் ஏரியா, அது பண்ணிங்கலாம் பள்ளிக்கூடம் கட்டினா நல்லா இருக்கணும். நான் தான் யோசனை சொல்லி அந்த ஃபண்ட்ஸு சேங்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லி அந்த இதில் நான் அப்போ வந்து கல்வி ஆஃபீஸராக இருக்கிறேன். அப்போ அந்த 4 பள்ளிக்கூடத்தையும் நான் தான் ஓப்பன் பண்ணேன் அப்போது. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஆர்கே நகர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கே நகர். அப்புறம் அங்கே கட்சிக்காரங்களாம், ஆனால் தயவுசெய்து வேணாம், நீங்கள் எல்லாம் தலைவர் காலத்து ஆள், அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க, பிரச்சனை வச்சாலும் எங்களால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண எங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. யார் சொல்கிறா இதெல்லாம்? அது அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, ஆர்கே நகரில் இருக்கிற கட்சிக்காரங்க முக்கிய பிரமுகர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிற்கிறாங்க. அப்புறம் வந்து எதனா ஆச்சானாக்க அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்புறம் நாங்கள்லாம் பார்த்துக்க பொறுப்பாளி ஆயிடுவோம். அதனால் இதுக்காக தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் இது நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கணும். ஆடின பிறகு உங்களுக்கு எந்த தொகுதியோ அந்த தொகுதி போய் நீங்கள் நில்லுங்க, நாங்கள் வந்து மறைமுக கூட சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எனக்கு மாமியாரோட அம்பத்தூரில் தான் நான் 2014 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணேன். எலெக்ஷன் இது பண்ணி 1 வாரம் தான் ஆச்சு கட்சி ரீஸ் பண்ணி டை சின்னம் கொடுத்தாங்க. டை சின்னம் கேட்டேன் நான். அப்புறம் வந்து டை சின்னம் 166 ஓட்டு வாங்கினேன். எடுத்த உடனே 2 வாரம் 166 ஓட்டு ஒன்று பெரிய விஷயம் தானே அது. இப்போது நான் கூட இப்போ இந்த எடப்பாடி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சது. பார்லிமெண்ட் முடிஞ்சு 4ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்சது. 5ஆம் தேதி இது மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து யார் வேட்பாளருங்க சரி கிடையாது, வேட்பாளர்கள் பணம் கொடுத்தீங்க, அந்த பணம் வந்து யாருக்கு போய் சேரணும் பண்ணல. அப்புறம் வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் பண்ணது மகா தப்பு, இது தலைமை காலத்தில் பேசுங்க, நீங்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேருங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ செய்கிறோம், உங்கள் வளர்ச்சிக்கு என்னென்ன வேணும் செய்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இது நாள் வரைக்கும் வந்து கவனக்குறையும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்கள் கருத்தெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த கட்சியை வந்து அடுத்த எலெக்ஷன் தேர்தலில் வந்து வெற்றி பெற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா பயணிக்கலான்றது சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பி இன்றைக்கி மே மாதம் 5ஆம் தேதி அனுப்புகிறேன். இன்னி வரைக்கும் எடப்பாடி அதுக்கு பதில் அனுப்ப கூப்பிடல. ஒரு எம்ஜிஆருடைய பயணிச்ச ஆளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணவரை தனிப்பட்ட முறையில் அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து அந்த கட்சியை எதிர்த்துல, அது உள்ளே இருக்கிறவங்களுடைய செயல்பாடு எதிர்த்து தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். என்னை கூப்பிட்றதில்ல என்ன தப்பு எடப்பாடிக்கு? இல்லை ஒருத்தனை 3 பேர் இவருக்கு தான்
எடப்பாடிக்கு தான் அமிச்சேன், சேலத்து வீட்டுக்கு அமிச்சேன், கிரீனேஸ் ரோடுக்கு அமிச்சேன், 3 தலைமை கழகத்துக்கு அமிச்சேன். இந்த 3 இடத்துல அமிச்ச லெட்டர் செங்கோட்டையனுக்கு அமிச்சேன். அது பார்வைன்னு போட்டு நீங்கள் தலைமை ஏற்றுக்கணும். செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு லெட்டர் அமிச்சேன். அந்த லெட்டருக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. ஆனால் நீங்கள் தான் தலைமையாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களை நான் நேரடியாக பார்க்கணும், இதை பற்றி நான் பேசணும் உங்கள்கிட்ட. 2026 எலெக்ஷனில் என்ன நம்மளால் என்ன செய்ய முடியும், மீண்டும் ஆட்சி கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பேசணும். சரி இல்லை, அவர் பிஏ தான் எடுத்தார். அவர் என்ன சொன்னார், 16ஆம் தேதி 16ஆம் தேதி மேலே பேசணும். சரி, போன வாரம் சட்டசபை ஆரம்பித்தது இல்லைங்களா, 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன், அவர் நம்பரே பேசினேன், அவரே பேசினார். செங்கோட்டையன் என்கிட்ட பேசுகிறார். இந்த அசம்பிளி ஆகிறதுக்கு முதல் நாளைக்கு அசம்பிளி இருக்கு, நான் அசம்பிளிக்கு பேசிக்கலாம் அப்படி. எனக்கு என்னோட யோசனை, இப்போ ஆளுங்கட்சியும் இல்லை, மந்திரியாக இருந்தால் அது உள்ளே உட்காராரு, எப்படி அங்கே பேச முடியும் அப்படின்னு யோசனை. சரி, அவர் ஏதோ யோசனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன். அப்புறம் அங்கே போகிறதுக்குள்ள ஒரு கவர்னர் முடிஞ்ச பிறகு டிஸ்போஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இவர் தலைமையகத்தில் இருப்பான்ட்டு தலைமையகத்தை தேடின்னு போகிறேன். அங்கே பார்த்தா அங்கே இல்லை. அங்கே ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டு ஆழ்வார்பேட்டையில் ஒரு பீமா காம்ப்ளெக்ஸ் இருக்கிறாரு, அவர் தான் அங்கே தான் வீடு வருது அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே போனேன். போயிட்டோம்னா அவர் உள்ளே இருக்கார், ஃபஸ்ட் ரூமு செகண்ட் ரூமு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவர் திறந்த ரூம் லேசாக திறந்துருந்துச்சு. நான் வாசப்படி விட்டு ஒரு 3 அடி தொலை போனேன். தொலை இவர் வந்து 2வது ரூமுக்கு எதிர்க்கும் என்னை நேராக பார்க்குறாரு செங்கோட்டையன். பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னால, தலைவர் காலத்துக்குள்ள பயணித்தாலும் ஒரு கட்சி தலைவர். அது எப்படி அவருக்கு தெரியும் பார்த்தோன்னே? எனக்கு தெரியுமா, என் பழக்கமானவள் தானே, எனக்கு தலைவர் காலத்துலேருந்து பயணிச்சவங்கள நாங்கள்லாம் தெரியுதுல்ல. அப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் நாளைக்கு வாங்க பேசலான்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வீடு தானேங்க, எங்கே சுத்தனால அவர் தானே சுதந்திரமான. இல்லை எந்திரிச்சு வந்தா இல்லை உள்ளே வாங்க அப்படின்னா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா விசாரிக்கணும்ல. ஒரு இது வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்தாலும் ஒரு பண்பாடு தெரியணும்ல. அப்புறம் சரி என்னடா எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆச்சு, வேண்டாம் இந்த மாதிரி. திருப்பி நான் என்ன பின்னாடி வெளியே வரேன், உடனே வந்து கதவு மூடிட்டு வெளியே வரேன். உடனே 2 பேர் வந்து நாளைக்கு காலையில் வந்து பார்க்க சொன்னாங்க ஒன்று போல். சரி, எனக்கு ஃபுல்லாக யோசனை பண்ணேன், நாளைக்கு வாங்க இப்படியேப்பட்ட ஆளை நம்ம போய் பார்க்கணுமா. எப்போ இருந்தாலும் வந்து செங்கோட்டையன் கட்சி தலைவராக முடியாது, எடப்பாடி கட்சி தலைவனாக முடியாது. ஆயிட்டாரு அவர் இப்போ பொதுச்செயலாளர் தான். கட்சி தலைவன் வந்து எம்ஜிஆர் தானே, கட்சி தலைவர் எம்ஜிஆர். அதில் யாராலும் மாற்ற முடியாது. இப்போ என் கட்சியில் நான் கட்சி தலைவர் இல்லை. ஓ அப்படி சொல்லி நான் என்னைக்குனாலும் நான் கட்சி தலைவன். செங்கோட்டையன் கட்சி தலைவன் கிடையாது, தொண்டை தான் என்னைக்கு இருந்தாலும். ஒரு பொறுப்பல் போகலாம், அவ்வளோதான். மற்ற தொண்டை மதிச்சா தான் அவங்கள மதிப்பாங்க. இவன் மதிக்கலான்னா எந்த தொண்டனும் அவனும் மதிக்க மாட்டாது. எடப்பாடி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. இதில் வந்து சசிகலாவும் தினகரன் ஓபிஎஸ் அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? சசிகலா தினகரன் என்ன பார்க்கறது விருப்பம் கிடையாது. நான் ஜெயலலிதாவே வானான்னு இருக்கும் போது அவங்க நான் பெரியாளா. அதிமுக மற்ற பெரும்புள்ளிகள் யாரையா சந்திச்சிருக்கீங்களா? யாரையும் நான் பார்க்கல. 4 தடவை பேரை பார்த்தேன். எடப்பாடி பார்த்தேன், அப்படியா? நேரில் சேலத்துக்கு போய் பார்த்தேன். அப்புறம் முதல் தடவை இவங்க தனித்தனி ஓபிஎஸ்சி பேசும் ஆளுக்கு மாற்றி மாற்றி கட்சி விட்டு நீக்கிருந்தாங்கல்ல, அந்த பீரியடு இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் போனேன். ஓபிஎஸ்சி வீட்டுக்கும் தேனிக்கும் போனேன். 2 பேரும் பேசி கட்சியெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க. அதாவது ஓபிஎஸ்க்கும் அவருக்கு ஓபிஎஸும் பார்த்தேன் இபிஎஸ் 2 பேருக்கு பற்றி சொன்னேன். என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆளுகால வந்து அதில் இருக்கிறவங்க நீக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, பலவீனமாகும். நாங்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க, அது கஷ்டம் விஷயம் எங்களுக்கு தெரியும். எட்ட உடனே நீக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த கட்சி அங்கே நீக்கும். 2 பேரும் ஒன்றுபட்டு சேர்ந்து நீங்கள் வந்து அந்த கட்சியை நடத்தி எதிரிக்கு இலக்காரமாக ஆகாத அளவுக்கு நடந்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஓபிஎஸ்க்கு சொல்லிட்டு வந்தேன், லெட்டர் மூலியமாகவும் கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி சேலத்துக்கு போயிட்டு எடப்பாடிக்கும் சொன்னேன். என்ன சொன்னார் ஓபிஎஸ்? ஓபிஎஸ் பார்க்கலாம் நாங்கள் தானே. அவர் இபிஎஸ் வாங்கிக்கினாரு, லெட்டர் படித்தாரு. நான் சொல்லிட்டானே கட்சி ஆரம்பிக்கும் போது முன்னாடி போனப்போ நீ தலைவர் காலத்தை பயணித்தாலும் இதுக்கு வா அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் ஏன் போகல, நான் எதுக்கு போகணும்? அவருடைய ரத்தம், அவருடைய கட்சி, நாங்கள் வளர்த்த கட்சி, நாங்கள் தான் இருக்கணும். அது மேலே தான் எனக்கு ஆதங்கம். இன்னைக்கும் அவங்க ஒருத்தரை கூட பிடிக்கல, ஒருத்தர் கூட சரியில்லை. தொண்டான கவனிக்கணும், கட்சி எவ்வளோ இருக்கணும், யாருக்குமே கிடையாது. நீ ஓபிஎஸ் உங்களுக்கு நியாயம் வேண்டக்கோ, நீ பிஜேபி கூட போய் நின்றுக்குன்னு அவங்க கூட கூட்டணி நின்றுக்குன்னு ஒரு பலாப்பழம் சின்னத்தை கொடுத்தானா ராமதாபத்தை நிற்கிறான். அப்புறம் நீ எல்லாம் பிடிச்சிட்டு அங்கே போய் தோத்த பிறகு நீ வந்து கட்சி ஒன்றா சேகணும் சொன்ன எவன் ஒத்துவான்? ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் எப்படியே வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார்னு ஆசைப்பட்டாங்களோ, ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா வந்து பொதுச் செயலாளர் உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். சசிகலா மீண்டும் அதே முகத்தில் இருக்காங்க. சசிகலாவுக்கும் அதிமுக என்ன சம்பந்தங்குது, ஓபிஎஸ்க்கும் அதிமுக என்ன சம்பந்தங்குது, எடப்பாடிக்கும் அதிமுக என்ன சம்பந்தங்குது.
ரெட்டை இலை என் கையில் இருந்ததுனாக்கா நான் ஒரு பைசா ஓட்டு கொடுக்க மாட்டேன், தானா ஓட்டு போடுவான் மக்கள். ரெட்டை இலை என் கையில் இருந்தானாக்கா அடுத்த ஆட்சி நான் உட்காந்துருவேன். ரெட்டை இலை எடுத்து அவன் போயிட்டான், அவன் பணம் செலவு பண்ணணும் கோடி கோடியா. அந்த ரெட்டை இலை என்கிட்ட ₹1 செலவு பண்ண மாட்டேன். மக்கள் என் மேல் நம்பிக்கை வச்சுக்கிறான். இன்னைக்கு பார்க்குறவன் என்னது, அது எனக்கு தனி பெருமை. நீ ஒரு ஆள் தான் எம்ஜிஆர் மாதிரியே இருக்க. எம்ஜிஆர் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துன்னு அது நீ தான் ஏன் காரணம். உனக்கு உருவத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னு சொல்கிறேன். தான் சத்தியமா எங்கள் பெத்தவங்க சத்தியமாக சொல்கிறேன். எம்ஜிஆர் கையில் வச்சு இதுதான் நான் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் ரெட்டை இலை என் கையில் இருந்தானாக்கா கண்டிப்பாக அடிச்சு தூக்குவேன்.